போய் யாருங்க எங்கங்க எதுக்கு போறீங்க என்னத்துக்கு போறீங்க என்ன தூக்க போறீங்க போற காரியம் விளங்குமாயா போகாத பாதையிலே போக கூடாது கோபப்பட்டிய 3 நாளா இருந்தாலும் நம்ம 3 பேருக்கு சுத்த முடியும். ஒரு வாரம் தான் விடக்கூடாது. தாங்கள் யாருன்னு கேட்டேன். நீங்க யாரு நான் கேட்டேன். விளையாட்டு பருவம். ஆமா என்ன பார்த்தா கிளவி மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியுதா? சரி இருக்கட்டும். எது? எல்லாம் தாங்கள் யார்? நீங்க யார்? எங்க அப்பா ஆசாப்பா ஓட போறாரு. நான் சேவக பெருமாள். ஓ நீங்க தான் சேவக பெருமாள். எங்க இருந்து வரீங்க? வடதேசத்துல இருந்து வரீங்க. அங்க இருந்து இங்க யாரை பிடிச்சு அங்க இருந்து இங்க யாரை பிடிச்சு யோசனை கேட்கலாம்னா யாரையும் நாங்க யோசனை கேட்க மாட்டோங்க. அப்படி ஒரு ஆளே இல்லை. அங்க இருந்து வாரியா? அங்க இருந்து வர்றோம். இது யாரு? என் முண்டாட்டி. உங்க முண்டாட்டி? ஆமா. சரி சரி நீங்க 2 பேரும் தான் வந்தீங்களா? ஆமா 2 பேரும் தான் வந்தோம். புள்ள குட்டியெல்லாம் இல்ல. ஏன்? கொஞ்சம் சிரமம். ஒருவேளை டவர் கிடைக்கலையோ? டவர்னா ஒரு டவர் ஓபன் பண்ணி விடுங்க. அப்படி என்றால் என்ன? இப்படி சொல்லுங்க. ஒருவேளை மாடு வீடு மாடு பாத்தியா? சரி சரி. வெகு நாட்களாக குழந்தைகள காரணம் என்னன்னா நாங்க என்ன சொல்றோம் அந்த நோக்கமே வரல. ரொம்ப நாளா நான் வந்தது வெளிநாட்டுக்கு பவளமுத்து வியாபாரத்துக்கு போயிட்டியா? அதனால குழந்தை இல்லையா? எப்படி பூரா லாபமா நட்டமா? எல்லாம் லாபமா தான் போச்சு. எனக்கு பூரா நட்டமா தான் போகுது. என்ன செய்யறது? நீ வாங்கிட்டு வந்த வர நட்டமே தான் போகுது. நீங்க வியாபாரம் பண்ண போனீங்கல்ல? ஆமா. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. கிளவியெல்லாம் கேட்காதீங்க. இல்ல கிளவியெல்லாம் அதெல்லாம் நம்ம குலக்கேஜில் நம்ம உள்ள போக முடியாது. ஒரே ஒரு கேள்வி சும்மா கேளுங்க. வியாபாரம் பண்ண போறீங்கல்ல? ஆமா. அதனாலதான் கேளுங்க கேளுங்க. 100 ரூபாய்க்கு பஞ்சம் வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நட்டமா? 100 ரூபாய்க்கு பஞ்சம் வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் தானேயா? என்னையா? ஐயோ ஐயோ என்ன உங்களுக்கெல்லாம் கணக்கே தெரியலங்க. ஏன் கணக்கு பண்ண தெரியுமா தெரியாதா? அதனாலதான் கணக்கு பண்ண தெரியாம இப்படி இருக்கீங்க. நான் நமக்குள்ளேயே இருக்கு. வெளியில சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஆமா ஆமா. 100 ரூபாய்க்கு பஞ்சம் வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? லாபம் தானையா. 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் தானையா? 50 ரூபா லாபம் கிடைக்கலையா? நட்டமுங்க. எப்படி? ஆமா நீங்க எல்லாம் வியாபாரம் பண்ண போறீங்க. அதை எப்படின்னு கேட்டு 100 ரூபாய்க்கு பஞ்சம் வாங்கி அத நூலா 50 ரூபாய்க்கு வித்தா நட்டம் தான். அதைத்தானே நானும் சொன்னேன். நாக்கு முன்ன நோக்கம். சரி இருக்கட்டும். அறிவுக்கு என்ன சாப்பிடுற? உங்களத நான் எங்க சாப்பிடுறேன்? உங்களத என்னதான் நீ சாப்பிட வேணாம். இருக்கிறத சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு சுப்பிரமணியம் முடிச்சுட்டு ஊருக்கு போறேன். நல்லா போங்க. பஸ் ஏறிக்கு டிக்கெட்டு காசு இருக்கா? இப்ப போற பாதயாத்திரை கிளம்பிட்டாங்கல்ல? அதை சொல்லு. அதோட சேர்ந்துக்க அன்னதானத்துக்கு ஆச்சு. சரியா? கந்தன் எனக்கு கந்தனக்கா கந்தன் கொடுக்குற பஞ்சாமரத்தை நக்குன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு கந்தனக்கு அரோகரா முருகனக்கு அரோகரா. தம்பி அதாவது கந்தனுக்கு என்ன கூப்பிட்டியா? எனக்குள்ள வருது கந்தனுக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்கல்ல கந்தனுக்கு. அதுக்கு முன்னாடி தம்பி அப்ப நம்ம 2 பேரும் அண்ணாந்து. ஆமா
பூரா குடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன் நீ வேற அண்ணன் தம்பி மாதிரி அதுக்குன்னு என் முண்டாட்டியை கூட்டி மீறாத. வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏன் தம்பின்னு நினைச்சு தெரியும். நீங்க தம்பி கொண்டாட்டி தான் கொண்டாட்டி நினைப்பேன். இல்ல இல்ல சரிமா பிள்ளை. ஐயோ உங்க முறையும் உங்க முறையை முன்னெடுச்சிருக்க. சரி இருக்கட்டும். நீங்க யா? நான் தான் இந்த கோட்டை அரண்மனைக்கு காவல்காரன். காவலாளியா? அமைச்சர். அமைச்சர் காவலாளி அமைச்சரா? இல்ல இல்ல இது அமைச்சர். அமைச்சர் அப்ப காவலாளி இல்ல? இல்ல இல்ல காவலாளியா? அப்ப அமைச்சர் இல்லையா? அமைச்சரா காவலாளியா? இவங்க யாரு? என்னுடைய மனைவி. அப்ப கொண்டாட்டி இல்ல? கொண்டாட்டியா? கொண்டாட்டியா மனைவியா? மனைவி. அப்ப கொண்டாட்டி இல்ல? கொண்டாட்டி இல்ல மனைவி. மனைவி தான். ஆமா கொண்டாட்டி இல்ல. கொண்டாட்டி இல்ல. அப்ப வீட்டுக்காரமா? வீட்டுக்காரமா இல்ல. வீட்டுக்காரமா வீட்டுல இருக்கும். அப்ப இது உங்க கொண்டாட்டி இல்ல? கொண்டாட்டி இல்ல மனைவி. மனைவி தான். அப்ப கொண்டாட்டி இல்ல? இல்ல இல்ல. ஏன் அப்படி உங்களுக்கு கொண்டாட்டி இல்ல? என்ன செய்யறதா? நான் தானே. வேணாம் வேணாம் இருக்கிறதே முடியல. சரி நீங்க அங்கதான் இருக்கணும். அங்கதான் இருப்பியா? சரி இருக்கட்டும். உங்க தலையெழுத்து அதுலயே போட்டுட்டு அடிச்சுட்டு கிடக்க வேண்டியதா? சரி இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன 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 அதாவது உங்க கேள்விப்பட்டீங்க என்ன? உங்க மகாராஜா இருக்காருல்ல கோட்டை பெருமாள், அவர் நான் யார் தெரியுமா? யாரு? அவரு எங்க அண்ணன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பி. ஆமா. ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? மகாராஜா இருக்காருல்ல? ஆமா. மகாராணி இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே பிரசவத்துல 9 பிள்ளை பிறந்துச்சாம்ல. 2 பேத்துக்குமா? மகாராணிக்கு பிறக்கும் ஒத்துக்கிடு. சரி மகாராஜாவுக்கு எப்படி பிறக்கும்? அப்படித்தானே சொன்னாங்க. அவருக்கு எந்த வழியா வரும்? அவர் வராதோ? அவருடைய ஒத்துழைப்பா மகாராணிக்கு குழந்தை பிறந்துச்சுல? அப்படி சொல்ல வர்றீங்க. எத்தனை பிள்ளை? 9 பிள்ளை. அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் 9 பிள்ளை எந்த லூசி போய் சொன்னேன்? இல்லை எந்த கிறுக்கு போய் சொன்னேன்? பிறந்தெல்லாம் 9 பிள்ளை இல்லையா? அப்புறம் 7 பிள்ளை தான். 7 பிள்ளை தானா? 7 பிள்ளை தானா? சந்தோஷம். என்னைக்கு அவன் கோபம் இருக்கும் இடத்துல குணம் இருக்குன்னு சொல்வார்கள். அந்த உடனே என்னமோ ஒரு மாதிரியா பேசுனீங்க. ஆனா இப்படித்தான் இருக்கணும். சரி பரவாயில்ல. மகாராஜா விட்ட நாங்க வந்த வேலை நோக்கத்தை சொல்றேன். மகாராஜா விட்ட அந்த 7 குழந்தை இருக்குல்ல? ஆமா. எங்க 2 பேருக்கு குழந்தையே இல்ல. ஒரு பெண் குழந்தை தானமாக உன்னை வாங்கி கொடுவேன். நான் கூட வளர்த்துக்கிறோம். ஆனா நான் சொல்லி மட்டும் மகாராஜா சொல்லிடாதீங்க. எதற்காக? என் தலையை வச்சு போடுவாரு. அப்படியா? நீங்க தாங்கள் நடந்து கொள்றதை பொறுத்து இருக்குது. நான் நல்லா அப்படியே நடக்குது. மகாராஜா பார்க்கலாமா? பார்க்கலாமே. மகாராஜா நம்ம இடத்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்திருக்காங்க. யாருக்கு? புருஷன் கொண்டா பேசினாங்களா? என்ன பேரு? சிவபெருமாள். சிவபெருமாளா? சிலம்பாய். சரி 2 பேர் இவர் வந்திருக்காங்க. ஆமா மகாராஜா. அழைத்தவர்கள் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. கோடி சரணமா Yeah.
என்று குறிப்பிட்டேன். தாங்கள் என்னை அண்ணா என்று அழைக்கின்றீர்கள். ஆனால் தாங்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. அண்ணா நான் தான் அண்ணா தங்களுடைய தம்பி சேவக பெருமாள். சேவக பெருமாள்? ஆமா. தம்பியா? இன்னும் தம்பியே கிடையாதப்பா. மந்திரியாரே தம்பியா? தம்பியே கிடையாது. இல்லையா? மந்திரியாரே எப்படி நீ ஏழு உள்ள வட்டிய? தாங்கள் தெரிவித்ததே போல இல்ல. உடன்பட தம்பி கிடையாது என்று தெரிவித்தேன். ஞாபகம் வரவில்லையா அண்ணா? ஞாபகம் வரவில்லையா? ஞாபகம் வரவில்லையே. நான் தானா தங்களுடைய தம்பி சேவக பெருமாள். சேவக பெருமாள் உண்மைதான். அப்புறம் ஞாபகம் வரவில்லையே. மந்திரி இல்லையா? மகாராஜா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குண்டுலாண்டி அளவுல மந்திரி இப்பதான் ஞாபகம் வருது. உண்மைதான். உங்க குண்டி ஒரு குண்டுல வட்டு, ஒரு குண்டு உங்க குண்டுல வட்டு, ஒரு குண்டு உடைஞ்சு யாருக்கு ஒத்த மந்திரியாரே அதுல ஒரு குண்டு தான் ஒரு குண்டு உடைந்து விட்டது. உண்மையன் தம்பி இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. நாம் இருவரும் ஓய்வு இருக்கும்போது தாங்கள் குறுக்கே வந்து விட்டீர்கள். அப்பொழுது அந்த தம்பி விட்ட உண்டாகப்பட்டது உங்கள் குண்டி மீது பட்டு உங்கள் விட்டது. இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அது என்ன செய்ய இல்ல உடைஞ்சிருக்கானே வீட்டுல கிடக்கு கோழி குண்டு. எப்போதும் பாக்கெட்ல அது தம்பியை நான் சத்தம் போட்டு விட்டேன். அது என்னோட கோபத்தை கொண்டு வடக்கு சொல்லி தம்பி இப்பொழுது வந்திருக்கிறான். அப்படித்தானே? என்ன விளையாட்டு? கிட்டி விளையாடுறது. விளையாடுறது எனக்கு தெரியாது தம்பி. அண்ணா. இருந்தாலும் பல வருடங்கள் பிறகு இப்பொழுது என்னை சந்திக்க வருகின்றீர்கள். இவர்கள் அண்ணா என்னுடைய மனையா. அப்படியா? பல்லாண்டுகள் வந்திருப்பீர்கள். திருமணம் முடிஞ்சதை கூட அண்ணத்தை சந்திக்காமல் இருந்து விட்டீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை. பெரிய கோபம் அண்ணா. வந்த கோபமா? ஆமாண்ணா. இதற்காக என்ன விளையாட்டில் கோபத்தை விட்டு சென்று விட்டேன். உண்மைதான். அதனால நான் தாங்களுக்கு திருமணத்தை சொல்லவில்லை. பரவாயில்லை, இது பாதகம் இல்லை. இருந்தாலும் வந்த விவரத்தை அறியலாமா? மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். சந்தோஷமா வாழ்கின்றது. ஆமாண்ணா. மிகுந்த சந்தோஷம். சந்தோஷமாக வாழ்ந்து. சரி. ஆனாலும் அண்ணா எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சரி. ஒரு குழந்தை செல்வம் இல்லை. அப்படியா? தாங்கள் நாடி வந்திருக்கின்றேன். தம்பி என்ன செய்வது? அண்ணன் தம்பி இருவருக்குமே புத்தகம் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இறைவன் கொடுத்த வழி போல் இருக்கின்றது. என்ன செய்வது? எனக்கும் புத்தகம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறிய தகவல் இருக்குது. மந்திரி கூறுகின்றார் என்னென்று எதுவுமே சொல்லல. ஒன்று சொல்லம் இருக்கார். தாங்கள் சொல்லுங்கள் மகாராஜா. சொல்லுங்க. சொல்லுகின்றார். எப்படி வருங்க? அண்ணா தாங்களுக்கும் நேர் பேசணும் இல்லையா? பின்னாடி போய் பேசக்கூடாது. மந்திரி கண்ணடிக்கின்றார். மந்திரியாரே மகாராஜா அப்படியா? இதனால இல்லையே. இரும்பு மட்டும் எப்படி வந்தது? இரும்ப கொடுங்க. அம்மாச்சி கோளாரா? அப்ப உடனே மந்திரவாதி சந்திக்க வேண்டும். மந்திரவாதியா? ஆமா. எத்தனை மந்திரவாதியா பாத்துருக்கோம். பலிக்கல. சரி சொல்லுங்க. அண்ணா அப்படிதான் பேசி கொண்டிருப்பார். அண்ணா மந்திரியாரே இவரை எப்படி எப்படி வர? எனக்கு பேச்சே வராது. இல்ல சேர்த்து காலையில வச்சுக்கலாம். சேர்த்து காலையில வச்சு பாருங்க. அண்ணா தாங்களுக்கும் தங்களுடைய மனைவி மகாராணிக்கு. சரி மந்திரியாரே மகாராஜா மறுபடியும் என்ன மகாராஜா அங்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன், அங்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன், அங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறியா? அவர்கள் சொல்லப்படுவதை சொல்லப்படுங்கள். சொல்ல ஏதாவது சேட்டை செய்ய கொள்ளாதல்லவா? நிக்கவே மாட்டேன். என்னது எதுக்கு? அந்த பழக்கம் எனக்கு இருக்கவே இருக்காது. அப்படிதான் இருக்க வேண்டும். சொல்லுங்க. அண்ணா அன்னி முன்னாடியே போவேன். மந்திரி சொல்லப்படுங்கள். நிக்க மாட்டேன். சரி மிக சந்தோஷம். அண்ணா இப்படி வாருங்க. என்ன அருகில் வாருங்க. சொல்லுங்க பார்க்கறாங்க. அண்ணா மனைவி ஐயோ எனக்கே உளறுகின்றது. மந்திரியாரே ஈன் விழுந்து விட்டதா? பணி நேரம் மகாராஜா. உண்மைதான் இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும் காலையில வாங்கிடுவாய் வச்சுக்கிறோம் காலையில. அண்ணா அண்ணியாருக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்த தகவல் அறிஞர். 7 குழந்தைகள். ஏதோ தவறான தகவல் வந்திருக்கின்றது. அப்படி விட்டு அரண்மனையில குழந்தை பிறக்கவில்லை. இருந்தாலும் வந்தோர் உபசரிப்பது அரண்மனை பண்பாடு. அரண்மனை சென்று அறுசுவை உணவோடு சென்று இளைப்பறை வாருங்கள். சேர்ந்து வாருங்கள். மந்திரியாரே வாருங்கள். எப்படி குழந்தை எப்படி தெரிந்தது? மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க. மந்திரியாரே மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க. மந்திரியாரே மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க. மந்திரியாரே மகாராஜா எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குழந்தை பிறந்தது எப்படி தெரிந்தது? மகாராஜா மன்னிச்சிருங்க. அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்தீங்கல்ல, என்ன சோகம் பண்ண வந்ததுக்கு அன்னைக்கு அன்னைக்கு பாருங்க ஒரு
ஒரு ரவுண்டு கூட போச்சு. அப்படி என்றால் அதிகமாக சரி அதிகமா போனாலும் வேற எங்கேயுமா மட்டும் நேரா என் வீட்டுக்கு தான் போகுது. சரி அடுத்த வீட்டுக்கு அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு அங்க போன உடனே என் பொண்டாட்டி கூப்பிட்டேன். சரி அடியே அடியே எங்க அடியே அடியே வந்து அடியே அப்படியே என் பொண்டாட்டியை கூப்பிடு. சரி நம்ம மகாராஜாவுக்கு மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தை பிறந்திருக்குது. சரி. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடி அப்படின்னு தான் சொன்னேன். சரி வந்து அப்படி எப்படி தெரிந்தது பொண்டாட்டி தண்ணி அடிக்கிறேன். மந்திரியாரு என்ன நமது அரண்மனையிலே பெண்கள் தண்ணி அடிக்கிறார்களா? இல்லையே நீங்க சொன்னீங்க இப்ப அங்க இல்ல மகாராஜா, அடி வைப்புல சரி சரி அங்க தண்ணி அடிக்கிற இடத்துல சரி சொல்லிட்டா என்னத்த இந்த குழந்தை குழந்தை பிறந்த விஷயத்தை தெரிவித்து விட்டார். ஆமா உலவாயம் மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாது. சரி சரி. தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியா இருந்தாலும் எப்படி விஷயம் தெரிந்து வந்துவிட்டார்கள். மீண்டும் இந்த குழந்தைகள் எங்கே என்று கேட்டால் 7 குழந்தைகள் 7 ஊர் திருவிழாவுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்க வேண்டும். அதுவரை குழந்தைகளை யாருக்கு மறைமுகமாக வளர்க்க வேண்டும். எப்படி எப்படி மறைக்க எப்படி வளர்ச்சி வைக்கலாம் எப்படி வளர்ச்சி வைக்க வேண்டும் மகாராஜா? எப்படி? நம்ம கோட்டை அரண்மனைக்கு முன்னாடி சரி ஒரு 8க்கு 16 பெரிய தொட்டியா கட்டுறோம். தொட்டியை கட்டுவோம், அதுல நிறைய தண்ணியை போட்டோம், தண்ணி நிரப்புவோம், 7 குழந்தை அதுல ஓட்ட அமைக்கிறோம். 8வது உங்களுக்கு போட்டுருவோம். மூச்சு முடி செத்து போகல குழந்தைகள் சாகாதா? செத்துருமா? சாகாதா? சரி மகாராஜா, அந்த யோசனையே வேணாம். வேண்டாம். நம்ம கோட்டை அரண்மனைக்கு பின்னாடி பின்பதாக 7 குழிய வெட்டுறோம். 7 குழியை வெட்டிடுவோம். 7 குழந்தை அதுல ஓட்டு மூடிடுறோம். 8வது ஒரு குழியை போட உங்களே போட முடிடுவோம். நான் செத்து போயிருவேன். அப்ப குழந்தைகள் சாகாதா? நல்ல செத்துருமா? யோசனை சொல்லுங்க. மகாராஜா மந்திரியார். வர்றவங்க தரைய பார்த்துட்டு மேல அண்ணாந்து பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. நம்ம கோட்டை அரண்மனைக்கு முன்னாடி முன்பதாக பெரிய ஆலமரம் இருக்கு. உண்மைதான். அந்த ஆலமரத்துல 7 கைத்த சுருக்கு போடுறோம். சரி 7 குழந்தையும் கழுத்துல வெட்டி தொங்க போட்டுறோம். 8வதாக ஒரு கைத்தை போட்டு கழுத்திலே சுருக்கு போட்டு தொங்க போட்டுடலாமா? நாக்கு தள்ளி செத்து போவல்ல. குழந்தைகள் நாக்குகளில் சாகாது. என்ன மந்திரியாரே? செத்துருமா? நல்ல யோசனை சொல்லுங்க. மகாராஜா உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். வேண்டும் மந்திரியாரே, குழந்தைகள் வேண்டும் அல்லவா? குழந்தை வேணும், இந்த யோசனை வேணாம். அப்படி சொல்லுங்க. ஆமா சரி மகாராஜா, என் உசுறு போனாலும் போயிட்டு போகுது. சரி நான் சாகக்கூடாது. அது எப்படி? சரி நான் செத்தாலும் பரவாயில்ல, சரி என் உசுறு போக கூடாது. அது எப்படி யோசனை யோசனை? ஆமா. அப்படி யோசனை ஆ. உங்களை போல யாருக்கு இந்த யோசனை வரும்? நம்ம கோட்டை அரண்மனையில கோழி அடைக்கிற பஞ்சாரம் இருக்கு. சரி அந்த பஞ்சாரத்துக்குள்ள 7 குழந்தைய போட்டு மூடி வச்சிடறோம். சரி அவங்க வந்து கேட்டா கோழின்னு சொல்லி போய் சொல்லிடுவோம். சந்தேகம் வராது. அப்படி என்னுடைய அருமை மகளை அழைத்தவர்கள் பார்க்கலாம். தெலுங்காயி தலைவா தவமுகா பரிகரி குந்தன் தாக்குரை தாள் படிந்து
மகளே கண்ணே இதுதான் உனக்கு எதற்காக இங்கே அழைத்தேன் என்றால் ஏப்பா கூப்பிட்டீங்க? நமது அரண்மனைக்கு உன்னோட சித்தப்பாவும் சித்தியும் வந்திருக்கின்றார்கள். சித்தப்பாவும் சித்தி வந்திருக்காங்க. உண்மைதானம்மா? அப்படியா? உண்மைதான். அப்ப நான் வாங்க போய் கண்ணே போட்டனா போய் பார்க்கப்படாது. வாய்ப்படி ஏப்பா பார்க்க கூடாதம்மா. நண்பர்கள் பிள்ளைல பெரும்பாய் மக்கள் மாப்பாக வந்திருக்கின்றார்கள். சரி. உங்களுக்கு 7 குழந்தைகள் ஒருவரை தானமாக பெற வேண்டும் என்று என்பதாக என்னுடைய உள்மனம் சொல்லுகின்றது. எவனுக்கு 7 குழந்தைகள் கொடுப்பார்கள், உயிருடன் ஒரு குழந்தையை கொடுக்க நான் மட்டும் அப்பா, என்ன கண்ணே. என்னப்பா சொல்றீங்க? உண்மைதான். இவ்வளவு தூரத்துல இருந்து சித்தப்பாவும் சித்தியும் என்னைய பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதான மரியாதை. அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். கண்ணே பார்க்க கட்டப்படாது. அப்பா ரத்தம் இந்த அமைச்சர் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறாருப்பா. அப்படியா? என்ன எத்தனை முதல் திட்டிட்டே இருக்காருப்பா. கண்ணே திட்டுவது என்றால் எதற்காக? நல்ல பாடங்களை தங்களை புகட்ட வேண்டும், நல்ல புத்திமதி சொல்ல வேண்டும் என்பதாக அடிக்காத பிள்ளை படிக்காது. அதனால உங்களை அடித்து கட்டிப்படும் வளர்க்க அது சொல்லிட்டீங்க. எதற்காக? நீங்க என்ன அடிக்க சொல்றீங்க? அமைச்சர் வைக்காதீங்கப்பா. சரி கண்ணே, அன்னவர்கள் உங்களை ஒருவன் தானமாக பெற வேண்டும் என்பதாக என்னுடைய உள்மனம் சொல்கிறது. ஆகையினாலே அன்னவர்கள் அரண்மனை விட்டு செல்லும் வரையிலும் இது தந்தைக்காக கோழி எடுக்கும் பஞ்சம் சற்று அமர்ந்திருக்க வேண்டும். சரியப்பா, நீங்க சொல்றதே கேட்கிறப்பா. மந்திரியாரு, இந்த அருமை வகை கோழி எடுக்கும் பஞ்சத்தில் அமர்த்தி வைக்க வேண்டும். நான் அழைக்கும் பொழுது அழைத்து வர வேண்டும். அமைச்சர் நான் சொல்றது அப்பா போயிட்டாரு. அப்பாவே போயிட்டாரு. தெரியாம போய் பாத்துட்டு வருவோம். பஞ்சாயத்துக்குள்ள கமக்கு வச்சிருக்கீங்க. அதுல இருந்து ஓட்ட பஞ்சாயத்து கூட இருக்க ஓட்ட அதுல பாத்துக்க. சரி, நீ சொல்ற மாதிரி நான் பஞ்சாயத்து கூடையில அடைச்சுக்கிறேன். ஆனா கடைசியில எனக்கு என்ன நிலைமை வருதோ ஐயோ அதே மாதிரி உனக்கு மந்திரி, அங்க சின்ன சின்ன காவலாளி, அமைச்சர் எல்லாம் நீங்க தானே? நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு அந்த வயிறு ரொம்ப சாப்பிட்டா நல்ல துருத்தியா சாப்பிட்டீங்களா? திருப்தியாக சாப்பிட்டு விட்டான். முற்கணியோடு மாப்பிளா முக்கணி சுவை அறுசுவை. நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பழம் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அவங்க உங்களுக்கு பால் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டிகளும் நாங்க 2 பேரும் எதை வேணாலும் கொடுத்துக்கிறோம், எதை வேணாலும் நல்லா சாப்பிட்டோம். நல்லா திருப்தி சாப்பிட்டீங்க. என்னமோ அரண்மனையில உனக்கெல்லாம் வந்து கிடைக்காத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்கல்ல? திருப்தியாக சாப்பிட்டு விட்டோம். அதான் திருப்தியா சாப்பிட்டியா? சரி போயிட்டு வாங்க. எங்க போயிட்டு வர? அங்க என்னால வந்தியா? எதற்காக வந்தான்? ஏன் வந்தியா? ஏன் வந்தம்மா? இந்த 7 குழந்தைகள்ல ஒரு குழந்தை அதை கேட்கறியலா? அதெல்லாம் வெளிநாடு போச்சு. வெளிநாடு போயிட்டுதான் விசா டிக்கெட் எடுத்து அனுப்பியாச்சு. அப்படி எந்தெந்த நாடு இருக்கின்றது? அதையும் சொன்னாதான் நம்புவீங்களா? செடிப்பட்டி, தோளத்துப்பட்டி, அஞ்சுலிப்பட்டி, கோம்பப்பட்டி, மலைப்பட்டி, பெருமாள்பட்டி, கற்காப்பட்டி, சின்னக்காலிவட்டி, படுகாடு விசா டிக்கெட் எடுத்து அனுப்பியாச்சு. அதெல்லாம் வெளிநாடு. இதெல்லாம் எங்க இப்ப அதாவது ஏர்போர்ட் இருக்குது? இந்த ஊருக்கெல்லாம் போகணும்னா எந்த ஊர்ல ஏர்போர்ட் இருக்கு? எல்லா ஊர்லயுமே இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கிறது. சரி, இருந்தாலும் இந்த அரண்மனையை சுத்தி பார்க்க வேண்டும். என்ன கோழி அடைக்கும் பஞ்சாரம்? அது கோழி அடைக்கிற பஞ்சாரம். எதற்காக? அதுல குஞ்சு இருக்கு. மந்திரி, ஓய் ஒரு தடவை காமிங்க. எதை? இந்த குஞ்ச. குஞ்ச யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு? அப்ப நீங்க குஞ்ச பார்க்கவே இல்லை. இல்ல குஞ்சுன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு கூட வேணும். நான் கூட பார்த்திருக்கேன், எத்தனை இடத்துல நானும் பார்த்திருக்கேன். சரி, ஆமா. என்னுடைய மனைவி சிலம்பாயி ஆட்டை பார்த்திருக்காங்க. ஆட்டை பார்த்தாச்சு. மாட்டவும் பார்த்திருக்கேன். மாட்டவும் பார்த்தாச்சு. இந்த குஞ்சை மட்டும் பார்க்க. ஏன் குஞ்ச பார்க்காம? என்ன குஞ்சு? கோழி குஞ்சு. கோழி குஞ்சா? கோழி குஞ்சு நாங்க பார்க்கலாமா? அதெல்லாம் பார்க்கப்படாது. பார்த்துருவோம். ஒரு தடவை பார்த்துக்கிறோம். ஏன்னா கோழி குஞ்சு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன?
ஆமா விடிஞ்சா புதன்கிழமை. புதன்கிழமை. சனிக்கிழமை அடைச்சு போட்டாலும் சந்தைக்கு கொண்டு போகலாம். இது எல்லா நேரமும் கொண்டு வரலாம். கொடுக்கறது கோழி தானா? எதுக்குள்ள கண்ணே மந்திரி, உள்ளே இருப்பது என்ன? கோழி. நான் சொல்றேன் குழந்தை என்ன? குஞ்சு. கோழியா குஞ்சா? குழந்தையா? கோழி குஞ்சு குழந்தை, கோழி குஞ்சு குழந்தை, கோழி குஞ்சு கோழி. ஒன்ன சொல்லு. கோழி. கோழியா? கோழி. குழந்தை இல்ல. கோழி. ஆமா. குழந்தை இல்ல 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 கோழி. கோழியா? ஆமா. யாருன்னு தெரியுமா? யாரு? யாரும் தெரியலையா? தெரியுமா? நன்றாக ஒரு முறை பார். ஒரு திருப்தியும் தெரியல. எத்தனை போட்டா எப்படி தெரியும்? நான் யாருன்னு தெரியுமா? நான் அந்த அறியாமக்காரன். உள்ள இருப்பது குழந்தையை மறைத்து வைத்து கோழி கோழி என்று சொல்கிறாய். கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும். பெரிய இந்த ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு போய் சொன்னபடி பூரா கோழியா போயிருமா? போய் சாவை விட்டுட்டு போறாங்களாம். ஒரு பொட்டை கோழியும் சேர்த்து விட்டா முட்டை வச்சுக்கிறோமா? மகாராஜா மகாராஜா அவங்களால அனுப்பிக்கிட்டு விட்டுட்டேன். எங்க? அவங்க நாட்டுக்கு அரண்மனை விட்டு சென்று விட்டார்கள். அழைத்து வருகிறேன். அப்பா சொல்லு. சித்தப்பா சொல்லு. வெட்டிக்கார தாத்தா சொல்லு. ஆண்டவனுக்கார மச்சான் சொல்லு. மந்திரியாரு, மந்திரியாரு, மகாராஜா என்ன கோயிலுடன் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள்? அரண்மனை அழைத்து வர மந்திரியாரு. மந்திரியாரு, மகாராஜா என்ன கொள்ளையே சாவு பண்ணி இல்ல இல்ல கண்ணு நல்லா தெரியும். மகாராஜா மந்திரியாரு, வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. சரி. உள்ளே இருப்பது கோழியா குழந்தை என்று கேட்டார்கள். சரி. உள்ளே இருப்பது அனைத்தும் கோழி என்று பொய் உரைத்தேன். சரி. ஆகையினாலே அவர் சாபத்தோடு சென்றவர்கள் கோழியாக போடும் என்று சாபத்தை. மந்திரியாரு, மகாராஜா என்ன தெரிவிக்கிறீர்கள்? உண்மைதான். உள்ளே இருப்பதெல்லாம் கொலியாக போட்டு சாபத்திற்கு. ஆமா மகாராஜா. இறைவா, இது என்ன சோதனை? 60 வயதாகியும் திருமணம் முடிந்து 40 வருடங்களாகியும் புத்தகம் இல்லாமல் பக்கத்தில் உள்ள கொண்ட பெருமாளுக்கும் கோட்டைகள் பயிக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை கொடுத்துவிட்டு 7 பொலியாக ஆகிக்கொண்டு இறைவா, உண்மனம் கல்லாகி பெற்றவா, கல்லாகி போய்விட்டதா? கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தன்னை இழந்தான்
பிறகு நான் ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? எங்காவது சென்று மாண்டு மடித்து விடுகின்றேன். இறைவா, என்னுடைய வம்சத்தில் பிறந்த 7 பெண்கள் தெய்வ குழந்தைகள் 7 ஊரில் சென்று அன்பளிக்க சென்றிருக்கின்றார்கள். 8வதாக ஆண் குழந்தை சென்றிருக்கின்றேன். சாக வேண்டாம், அரசாட்சி பணியுடன் தெரிவிக்கின்றீர்கள். தங்கள் வாக்கு என் சித்தம். நான் வருகின்றேன். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் அப்பவே சொன்னேனேப்பா, அந்த அமைச்சரோட பேச்சு கேட்டு என்ன பஞ்சர குடியில் அடைக்காதீங்க. நான் அப்பவே சொன்னேனேப்பா, நீங்க கேட்கலையே. எங்கப்பா இருக்கீங்க? அப்பா அப்பா, ஈழமாக வீட்டுக்குள்ளே இளந்திரையா வந்தவனே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது, பார்த்து புட்டா பெத்தமனோ தாங்காது, கண்மணி கண்மணி கண்ணுறங்கு கண்ணுறங்கு, நானும்
எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இதோ இப்பொழுதே எனது உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டீர்களா? இப்பொழுது உனது மகன் பெரிய கருப்பு சின்ன கருப்பு வருவார்கள். அவர்கள் துணை கொண்டு அந்த அரக்கனாகப்பட்டவனை அழித்து அடைய வேண்டும் சக்தி. அப்படி என்றால் இந்த பூலோகத்தில் பிறந்த காரணம் என்னவென்று தெரியாமல் சற்று நொடியில் எனது உயிரை மாய்க்க துணிந்தேனே. நான் எதற்காக சாக வேண்டும்? அந்த அரக்கனை அழிக்க பிறந்தவள் நான் எதற்காக சாக வேண்டும்? அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். உடுக்கை பிறந்தது என் உத்ராஜ பூமியிலே, பம்பை பிறந்தது மேல்மலையன் ஒரு கோவிலிலே, சூளம் பிறந்தது என் சோட்டானே கரையினிலே, வேம்பு பிறந்தது என் சமயபுரம் சோலையிலே. உடுக்கை பிறந்தது என் இந்த தூங்குற எல்லாரும் எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. ஆடி வரையில யார் மேலேயாவது மிதிச்சு போட்டாங்கன்னா எங்க மேல தோஷம் கிடையாது, எங்களுக்கு தெரியாது. அதனால தூங்குற எல்லாரையும் எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. கருப்பசாமி ஆடி வர்ற நேரம் எல்லாரும் கருப்பசாமிய கண்ணால பாருங்க. பார்த்து கருப்பசாமி ஆடி வரையில எல்லாரும் குழம்பு போடுங்க. அதனால தூங்குற எல்லாத்தையும் எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்தது புண்ணியமே கருப்பசாமியை பாக்குறது. அதனால அடே சின்ன கருப்பு, அடே பெரிய கருப்பு,